வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்றைக்கு நேத்து வந்து அந்த கற்கள், ராசி கற்களை பத்தி பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஜெம்ஸ்டோன் பத்தி பேசியிருந்தோம். அதுல ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, "அண்ணன் நம்மளோட அந்த கன்சல்டேஷன் டைம்ல நீங்க வந்து எனக்கு ராசி கல் சஜெஸ்ட் பண்ணீங்க. நான் அதே நேரத்துல மொச்சப்பயிர் வந்து வச்சு வளர்க்க சொன்னீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி இது சொல்லும்போதே என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்தோ இல்ல சுக்கிரன் ஏதோ ஒரு நிலையில வீக்கா இருந்தா இயல்பா ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம் டைமண்டை விட இந்த மொச்ச பயிரை வந்து தலை அடியில வச்சு தூங்கி எழுந்திருச்சு அதை ஒரு இடத்துல சேர்த்து வச்சு முளைக்க வைங்க அப்படின்னு சொல்றது இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். எல்லார் வீட்லயும் மொச்ச பயிர் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது, கல் சஜஸ்ட் பண்ணும்போது இயல்பாகவே கல் பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுத்துறாது. நம்ம ஜாதகத்தை தாண்டி எதுவும் பெரிய மாற்றம் கொடுக்காதுங்க. ஓகேங்களா? அதை சொல்லி தான் இந்த மாதிரியான அமைப்புகள் சொல்றோம். ஒரு அளவுக்கு அந்த கிரகத்தின் தன்மையை வந்து கிரகிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த சுவை, தானியம், தளம், வாகனம், உலோகம் இந்த மாதிரியான 5 வகையில மட்டுமே இந்த பரிகார அமைப்புகள் சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த சொல்லப்பட்ட பரிகாரங்கள் செயல்படுதா அப்படின்னு பார்த்தா இந்த ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி செய்யக்கூடிய செலவுகளை விட இந்த மொச்சப்பயிர் வீட்டுல 20 தான் வாங்கி அது சமையலுக்கு இருக்கும். அதை எடுத்து நீங்க வச்சு பண்ணிக்கலாம். அதை ஒரு இடத்துல சேர்த்து வச்சு முளைக்க வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பிராக்டிக்கலான விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் உங்களுக்கு செலவு இல்லாம தலைவலி இல்லாம இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் பரிகாரமா சொல்லப்படுது. அதே நேரத்துல உங்களை ஓகேங்களா உங்களை கஷ்டப்படுத்தி ஒரு விஷயம் செஞ்சுட்டா அது நல்லா வந்துடும் அப்படின்னு அதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே நமது பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம யாரு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் நன்றாக பேசுவாரா, ஒருத்தர் பேசவே மாட்டாரா, ஒருத்தர் நன்றாக பார்ப்பாரா, ஒருத்தர் பார்க்கவே மாட்டாரா அப்படின்றது அந்த ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில வரக்கூடிய சில அமைப்புகள். இதுல நீங்க நம்ம பிராக்டிகலாவே பார்ப்போமே, எப்படிங்க இது சாத்தியம்? இந்த இந்த மொச்சப்பயிர் அடிப்படையில என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னாக்கா, அந்த மொச்சக்கொட்டையை வந்து தலகாணி அடியில வச்சு தூங்கி எழுந்திருச்சு 20 வாரங்கள் சேர்த்து வச்சு, ஏன்னா சுக்கிரனுக்காக சொல்லப்பட்டதுல வச்சிருந்து அதுக்கு பிறகு அதை ஒரு இடத்துல சேர்த்து முளைக்க வச்சு அது முளைக்கிறது இது அப்படின்னு. ஓகேங்களா? அதாவது அது முளைச்சு வந்துட்டு அந்த சுக்கிரனின் அமைப்பு வந்து அந்த ஜாதகருக்கு வந்துருது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனா சொல்லும் போதும் கூடவே எப்போதுமே சிஸ்டர் இந்த இடத்துல நான் பரிகாரங்களை சொல்லும் பொழுது அது ஸ்ட்ராங்கான ஜாதகமா இருந்தா இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் உங்களோட ஜாதக அடிப்படையில் தான் வரும். ஆனா பெரிய மாற்றம் வராது. ஏன்னா நேத்து கூட ஒரு பாய்க்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், லக்னாதிபதி வீக்கா இருக்காரு, ட்ரை பண்ணும்போது வேணா நீங்க இந்த இந்த செவ்வாயுடைய இந்த கற்களை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாயை வந்து 8 அதிபதியா வராரு அப்படின்றதுனால இந்த கற்களை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? அப்ப அவங்களேவும் அதை சொன்னாங்க, இது பெரிய மாற்றம்லாம் வராது இல்லைன்னு அப்படின்னு. கண்டிப்பா வராது. பட் இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு, ஏன்னா ரூபி அவ்வளவா இதா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா கற்கள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பரிகாரம் அப்படின்றது உங்களுடைய மனசை சாந்திப்படுத்திக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க. எனக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு, நான் போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறேன், ஆஞ்சநேயர் காப்பாத்திடுவாருப்பா அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஓகேங்களா? அந்த நம்பிக்கை தானே தவிர கிரகம் உங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் ஆச்சு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது வாய்ப்பே இல்லை. பிறந்த கால ஜாதகத்தோட அடிப்படையில தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். அது கண்டிப்பா மாறவே மாறாது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.